ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியே 8 மாதங்களை கடக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை உங்களோடு சேர்ந்து நான் துதிக்கிறேன். இந்த தருணத்தை அடியனுக்கு கொடுத்த தேவாதி தேவனுக்கும் மதிப்புக்குரிய பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் சபையின் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை இந்த உலகத்துக்குள்ளாய் அனுப்பும் பொழுது, இந்த உலகத்தின் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அவருடைய ஊழியப்படி நிறைவேற்ற அனுப்பும் பொழுது சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை. 31ஆம் வசனத்தில், ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இப்படியா இந்த வசனத்தை நான் யோசித்து பார்த்தேன். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஏன் பயப்பட வேண்டாம்? நாம் விசேஷித்தவர்கள், ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1 காசுக்கு 2 குருவி, 2 காசுக்கு 5 குருவி என்று சொல்லி அங்கே லூக்காவில் வாசிக்கிறோம். இப்போ 1 காசுக்கு 2, 5 காசுக்கு 2 காசுக்கு 5. ஆனால் அந்த இலவசமாய் கொடுக்கப்பட்ட அந்த குருவியும் கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தி இங்கே சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ நம்முடைய தேவன் இங்கே ஒரு வார்த்தையாக, ஒரு வாக்காக கொடுக்கிற விஷயம் என்ன? பயப்படாதிருங்கள். இன்றைக்கு பயம் சூழ்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போர் சூழ்ந்த நிலைமை, வேலையில பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள். சொல்லுவாங்க உலகத்துல பொதுவா வெளியே போயிட்டு உள்ள வர்றது நம்ம கையிலன்னு சொல்லி, உள்ளவே இருந்தா கூட, வீட்டுக்குள்ளே இருந்தா கூட வாழ்வது தேவனுடைய கிருபை. இதை நாம் ஒருவேளை இந்த நாட்களில் நாம் இதை சந்திக்கிறோம். ஒவ்வொரு காலத்திலேயுமே இதை மக்கள் சந்தித்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே அதில் மீண்டு வர, ஜெயம் எடுக்க கர்த்தர் கூட நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காலத்திலேயும் அவருடைய வாக்குகள் நம்மை நடத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. உலகமே இன்றைக்கு எதிர்மறையான எண்ணத்தில், பயம் சூழ்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பயப்படாமல் இருப்பது சாத்தியமா என்றால் நிச்சயமா சாத்தியம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதிருங்கள். காரணம் என்ன? நாம் விசேஷித்தவர்கள். ஒரு சொல்லாமா? அப்போஸ்தலர் நடபடிகளில் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அங்க பவுல் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன் தன் தூதனை அனுப்பி, இங்க பவுலுக்கு சொல்றாரு 24ஆம் வசனத்துல, பயப்படாதே. இப்போ யார் சொல்றது? மத்தேயு சொல்லல, பவுல் சொல்லல, அல்லது பரிசுத்தவான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதே. அப்போஸ்தலர் 27, 23, 24 பார்க்கும்போது பலவிதமான சேதங்கள் மத்தியிலே, சேதார்கள் மத்தியிலே அங்கே உயிர் மட்டுமே அங்கே காப்பாற்றப்பட்ட நேரத்தில் பவுலும் அவர் சார்ந்தவர்களும் பிரயாணப்பட்டு வரும்போது அங்கே பவுல் அவர்களை தைரியப்படுத்தும்படி சொல்றாரு. கர்த்தர் சொல்றாராம், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற, நாம் ஆராதிக்கும் தேவன் சொல்கிறார் நம்மை பார்த்து, பயப்படாதே என்று சொல்லி. இன்றைக்கு நாம் எப்படி தைரியப்படுத்தப்படுகிறோம்? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, ஆகாய் 2:5, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். தேவனுடைய சமூகத்தை காத்துக்கொள்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு தைரியத்தை தேவன் பரிசாக தருகிறார். வழியா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிரச்சனைகள் மட்டுமே பயப்படல, நாம தேவனை விட்டு தூரம் போவதனாலே நாம் பயப்படுறோம். ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாக பயப்படுகிறோம், ஒரு பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பாக பயப்படுகிறோம், தூரத்தில் இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது பயப்படுகிறோம். காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனையின் வீரியத்தை கண்டு மாத்திரம் அல்ல, அந்த பிரச்சனையின் வீரியத்தின் அறிவை கொண்டு நம்ம அதை அறிவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை விட்டு தூரம் போயிருப்பதனாலேயே, தேவனுக்கு நமக்கும் ஏதோ ஒரு இடைவெளி இருப்பதனாலேயே பயம் மனிதனை பிடிக்கிறது. வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எங்கே முதலாவது உலகத்தில் பயம் வந்தது? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் பயம் இருந்ததா? இல்லை. அவர்கள் தேவனுடைய சாயலில் தேவனோடு இருந்தார்கள். ஆனால் எபிரேய ஆக்கியன் சொல்றாரு, தைரியமாய் கிருபாசன தண்டையில் பிரவேசிக்கடவோம். அப்ப பயத்துக்கு எதிர்மாறு என்ன? தைரியம். அப்ப அந்த பயத்தை எங்கே மனிதன் பெற்றுக்கொண்டான்? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பயந்து
ஒளிந்து கொண்டோம். அப்ப அந்த பயம் என்கிற அந்த உணர்வை யார் மனிதனுக்கு சொல்லி கொடுத்தது? குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்களே, கை குழந்தைகள் பயப்படுறாங்களே, சின்ன ஒரு சில மாதங்களான குழந்தைங்க பயப்படுறாங்களே. அந்த பயத்தை யார் பரிசாக கொடுத்தது? நம்முடைய முன்னோர்களாகிய ஆதாமும் ஏவாளும். எப்போ? மீறுதல் நிமித்தமாக, கீழ்ப்படியாமை நிமித்தமாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பயத்தை மேற்கொள்ள ஆண்டவர் பயப்படாதேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, 365 தடவை பயப்படாதுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை தடவை இருந்தாலும் 1000 தடவை பைபிள் எழுதி வைத்திருந்தாலும் நீங்களும் நானும் பயத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு நமக்கும் நல்ல தொடர்பை, நல்ல ஒரு உறவை நாம் காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக அந்த பயத்தை மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே மீறுதலின் பலன் ரோமர் 5:15 வாசிக்க வேண்டாம். அந்த மீறுதல் நிமித்தமாக அங்கே எல்லா மனிதனுக்குமே ஒரு தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு வந்தது என்று சொல்லி வேதத்தில் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, லோத்து அவன் தெரிந்து கொண்டு அந்த ஊர்ல இருக்க பயந்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து. சோவார் என்றால் சிறியது என்று சொல்லி அர்த்தம். இப்ப லோத்து பயந்தான். ஏன் பயந்தான்? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகல, அவன் தேர்வு செய்த இடத்துக்கு போனான். ஆகவே அங்கே பயம் அவனை பிடித்தது. தேவனுடைய வழி நடத்துதலுக்கு, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பேசுங்க, உணர்த்துங்க என்று சொல்லி பாடல் மூலமாய் பேசுறார், ஆலோசனை மூலமா பேசுறார், தேவ செய்தியின் மூலமா பேசுறார், பாஸ்டர் கிட்ட வந்து நிற்கும் போது பேசுறார், ஒரு ஆட்டோ பின்னாடி இருக்கிற வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு மீடியா உலகத்தில் இருக்கிறோம், எத்தனையோ சேனல் நம்ம பார்க்கிறோம். நமக்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் எப்படியாவது நமக்கு தருகிறார். ஆனால் அதற்கு மீறி நாம் ஏதோ ஒரு காரணத்தை நம்முடைய சுயத்துக்கு சார்ந்து போகும்பொழுது, லோத்து தெரிந்து கொண்ட அந்த மலையில் லோத்து குடியிருக்க முடியவில்லை. வேதம் சொல்லுது பயந்து. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. ஆனா லோத்து என்ன சொல்றாரு? 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அப்படி அல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் முட்டி வலி உமக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கான்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே, வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் உமக்கு தெரியும் ஆண்டவரே, சர்ச்சு தூரமா இருக்கு ஆண்டவரே, மழை வர மாதிரி இருக்கு ஆண்டவரே. இதெல்லாம் சாக்கு, லோத்துவின் மாம்சத்தினால் வந்த ஒரு சாக்கு. அந்த சாக்கு நிமித்தமாய் ஆண்டவர் அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தல. கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். ரொம்ப மென்மையாய் நடத்துகிற ஆண்டவர் நம்முடைய தேவன். கட்டாயத்துக்குள் நம்மை நடத்துறீங்களா? எத்தனை பேர் நம்ம கட்டாயப்படுத்தி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் கட்டாயத்தில் உழித்து வந்திருக்கிறோம்? கட்டாயத்தில் வரக்கூடிய எதுவுமே நிலைக்காதுன்னு நமக்கே தெரியுது. அப்போ லோத்துவுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் தூதன் மூலமாய் கர்த்தர். ஆனால் லோத்து ஆலோசனை செய்து கொடுக்கவில்லை. ஆகவே பயம் பிடித்ததுன்னு சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ வார்த்தை கேட்பது மட்டுமல்ல, அதை காத்துக் கொள்வதனால் நாம் பயத்தை மேற்கொள்ள முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 4:4 ஆண்டோடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்குதான்? ஜீவனை கொடுக்குறதா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான்னா ஜீவன், உயிர் இல்லையா? அப்ப வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் 4:50 அங்கே சுகம் வருகிறது. தேவனுடைய வார்த்தையினால் சுகம் வருகிறது. தேவனுடைய வார்த்தையினால் அந்த ராஜாவுடைய வேலைக்காரன், அந்த பிரதான வேலைக்காரன் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி, நம்மளை போல விசுவாசி இல்லை, நம்மளை போல கிறிஸ்தவம் இல்லாத புரிஞ்சாதி, ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி போனதினால் அங்கே ஒரு அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். யோவான் 21ஆம் அதிகாரம் 6 மற்றும் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஏதாவது இருக்கான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க சீஷர்கள். ஆனால் உழைத்தார்கள், ராத்திரிலாம் உழைத்தார்கள், கண் விழித்து காத்திருந்தார்கள். காலையில் ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டோட வார்த்தையின்படி அந்த வார்த்தை திரளான மீன்களை, 153 மீன்கள் அல்ல, பெரிய மீன்களை கர்த்தர் கொடுத்து உதவி செய்தார். அப்ப அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை தருகிறது, தேவைகளை சந்திக்கிறது. எங்கிருந்தோ நமக்கு யாரோ கொடுப்பதல்ல, தேவனுடைய வார்த்தை சுகமும், தேவனுடைய வார்த்தை பணமும் நமக்கு பெற்றுத் தருகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:27 29 வரைக்கும் அங்கே என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை ஒருவரும் அவைகளின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா நமக்கு நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வருது இல்லையா? என் சபையை கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் பாதாளத்தின் வாசகர்கள் அதை மேற்கொள்வதில்லை. நமக்கும்
மனிதனுக்கும் சண்டை, நமக்கும் பிசாசுக்கும் தான் சண்டை. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. மிக கொடிதான ஒரு வேதனையில ஒரு ஊழியக்காருடைய மகள் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கும்போது தலைமை போத வரவழைச்சாங்களாம். மருந்துலாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் எதுவுமே கேட்கல. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ அந்த லேண்ட்லைன் இருக்கு இல்லையா, வந்த உடனே பாஸ்டர் வர்றார் வீட்டுக்கு, வந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரே வார்த்தை சொல்றாரு, உன் மகள் பிழைத்திருப்பாள், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப சீரியஸான நிலைமை, யாருக்கும் அதை காதலை கொடுத்து கேட்கவே இல்லை. ஆனால் மறுநாள் காலையில தான் ஃபோன் பண்றாங்க, மகள் நைட்டு ஏதோ ரொம்ப நேரம் கழிச்சு பசிக்குதுன்னு சொன்னா ஆகாரம் கொடுத்தோம், நீ நல்லா இருக்கிறா, காலேஜ் போறேன்னு சொல்லி கேட்குறா. இந்த நிலைமையில் எப்படி நான் காலேஜ் அனுப்ப முடியும்? எப்படி எப்படி இது நடந்தது? அப்போ அந்த மேய்ப்பனுக்கு அந்த தலைமை போதனுக்கு தெரிஞ்சிருக்கு இது பிசாசின் கிரியை. அப்ப பிசாசின் கிரியை அவர் கடிந்து கொண்டார், பூர்ண சுகத்தை அங்கே கர்த்தர் கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய வழியில் நடக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சபையை 100% பாதுகாக்க தேவன் வல்லமையில தேவனாக இருக்கிறார். உலகத்துல எதுவுமே 100% நம்ம நாட்டில் கொடுப்பான், ஆனா சில நேரத்துல சில கம்பெனி 99.9% தான் சொல்லி கொடுக்கும் இல்லைங்களா, நீங்க பயன்படுத்துற காரியத்துல. ஆனா 100% நம்ப தகுந்தவர் நம்முடைய கர்த்தர் மட்டும்தான். அப்ப அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது. எதிர்மறையான சூழ்நிலை என்ன வந்தாலும் சரி, பவுலை பத்திரமாய் கரை சேர்த்தது போல நம்மை நம்முடைய பொறுப்பில் நிறைவேற்ற பத்திரமாய் கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை பிசாசை மேற்கொள்ள உதவி செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பிசாசை மேற்கொள்ள ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்றாரு, பின்னாக போ சாத்தான்னு சொல்றாரு. அப்போ பேதுருவை கடிந்து கொள்ளும் சரி, சாத்தானை நேரடியாய் எப்படி சாத்தானை நேரடியாக பார்த்தாரா? சாத்தான் இந்த மலையிலையும் இயேசு இந்த மலையில் இருந்தாங்களா? அது பிள்ளைகளுக்காக நம்ம மறைந்து காட்டுவது. ஆனால் எப்படி சிந்தையை பேசுகிறான், நமக்குள்ள வரக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட உணர்வா பிசாசால் வரக்கூடிய உணர்வான்னு அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்றார், கனியற்ற அந்தகார கிரியில் உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பிசாசு நேரம் வந்து பேசுவானா? சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணங்களை கொடுக்கிறான், பேதுருவை பயன்படுத்துறான், அன்றைக்கு மத தலைவர்களை பயன்படுத்தினான். இங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு எப்படி சோதித்தான்? நேருக்கு ஒரு சவால் விடல, அவருக்கு பசி உண்டாகிறது, ஒரு தாட் வருது, இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அப்போ எண்ணங்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் பயந்து தேவனை விட்டு தூரம் போய் அல்லது தேவன் மேல் இருக்கிற தேவனிடத்தில் இருக்கிற ஐக்கியத்தில் கொஞ்சம் இடைவெளி விழுந்தாலும், இவன் நம்ம வாழ்க்கையில் உள்ள சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள சின்ன விரிசல் தானே 3வது நபர் நுழைவாங்க, விடாதீங்கன்னு திருமணங்கள்ல பேசுவாங்க பாஸ்டருங்க. அதே போலதான் அப்ப இங்கே கர்த்தருடைய வார்த்தை சாத்தானுடைய கிரிகள் மேல் ஜெயம் தருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகள், நீங்களும் நானும் விசுவாசிகள். நம்ம பிசாசின் கிரியை அந்த ஆண்டவர் அறியாதவங்க ஆடுறத போல நம்ம ஆட போறது இல்லை. ஆனால் பிசாசு நம்ம எப்படி நம்முடைய எண்ணங்களை தொடுவான், நம்முடைய சிந்தனா சக்தியை தொடுவான், பயங்களை ஏற்படுத்துவான், தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை உண்டாக்குவான். நடந்துருமோ, இது ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அந்த எண்ணங்களை கொடுப்பான். அப்போ இந்த எண்ணங்களை, இந்த சாத்தான் கொடுக்கிற இந்த தீய எண்ணங்களை எப்படி மேற்கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்துதான். என் காலங்கள் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது இல்லையா, நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, தண்ணீரை கடக்கும் போது அவர்கள் மேல் பொருளுவதில்லை. அப்போ கர்த்தர் என்னெல்லாம் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தைகளெல்லாம் வைத்து நாம் இந்த பிசாசின் கிரைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போ எதற்கான இதை சொல்கிறேன்? பயம் மனிதனுக்கு எப்போ வந்தது? தேவனை விட்டு தூரம் போதலாம். அப்ப இந்த மாதத்தில் வரும் நாட்களில் இன்னும் நம் ஆண்டவரத்தில் நெருங்குவோம். இயேசு நம்முடைய சபை தொடர்ந்து துதிக்கிற, ஜெபிக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளிலே அதிகமாய் நேசிக்கிற சபை. அப்ப தொடர்ந்து நாம் அதில் ஏதோ ஒரு கூட்டத்தில் வருவது மட்டுமல்ல, தனிப்பட்ட விதத்தில் இயேசு தனியாகவும் ஜெபித்தார், சீஷரோடும் ஜெபித்தார் இல்லையா. நம்ம கூடி ஜெபிப்பது மட்டுமல்ல, தனி ஜெபத்திலையும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கை. ஜெபன்றது ஒரு மலைகளில் போய் லிஸ்ட் கொடுத்துட்டு வரா மாதிரி இல்லை. பழைய காலத்துல மலைகளில் நம்ம லிஸ்ட் கொடுக்கணும், சொன்னதான் அவங்க எடுத்துன்னு கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்மளே போய் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா. ஆனால் அன்னைக்கு போய் கொடுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணால் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. மளிகை கடையில் போய் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி கிடையாது. கடகடகன்னு சொல்லிட்டு ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு நாம் பேசுவது முன்பாக அவர் பேசுகிறார். அந்த 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 அமைதி நேரம்னா அமைதியா இருக்க நேரம் இல்லை, அவர் பேசுவதை கவனிக்கிற நேரம் தான் குவைட் டைம்ன்றது. அப்ப அந்த அமைதி நேரத்தை நாம கவனித்து அவர் சொல்லும் காரியங்களுக்கு நம்மை செவி சாய்க்கும் போது நிச்சயமா ஐக்கியம் பலப்படும். அவருடைய வார்த்தையினால் நாம் இந்த ஜெயங்களை பெற முடியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு,
பயப்படாதிருங்கள், ஏனென்றால் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வாக்கு எந்த ஜீவராசியிலும் கொடுக்கப்படல, நம்ம கர்த்தர் கொடுக்கிறார், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில பயத்தை மேற்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ, நேற்று கூட ஒரு இடத்துல பேசும்போது அந்த வசனம் என்னோட தொடர்ந்து இடைப்பட்டுட்டே இருக்கு. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் பாருங்க, மன்னிச்சு விட்டுல, அந்த மன்னிப்பை கொடுக்கிற தேவன் அவருக்கு பயந்து அவரோட வாழணும்னு விரும்புறார். அப்போ அவரிடத்துல அவருக்கு பயப்படும்படிக்கு அவர் நமக்கு மன்னிப்பை தருகிறார். நம்மை மன்னிப்பது நோக்கம் என்ன? கிட்ட சேர்த்துக் கொள்ளணும். நம்ம கிட்ட போவதனால நமக்கு என்ன லாபம்? பயத்தை மேற்கொள்கிறோம். வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாரும் நம்ம சுத்தி 10 பேரோ 10,000 பேரோ எத்தனை பேர் நின்று இது நடக்காதுன்னு சொன்னாலும் பயமுறுத்தினாலும் ஆண்டவர் வார்த்தை பயப்படாதே. அப்ப நாம் கர்த்தர் வார்த்தையை நம்புவதனால் பயத்தை நாம் மேற்கொள்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுமானால், மார்க்கு 5:36 வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி, இந்த சம்பவம் எங்க நடக்குது? யவீர் என்று சொல்லக்கூடிய ஜபாலய தலைவன் தன் மகள் டைபாய்டுல இருக்கா, மலேரியால இருக்கான்னு கூப்பிடல, மரண அவஸ்தையில இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப சாகக்கூடிய நிலைமை இல்லையா? அப்போ அந்த ஒரு இன்னைக்கும் மருத்துவ உலகத்துல கடைசி ஒரு நிலைமையா சொல்லுவாங்க, நாளைக்கு 11 மணி 10 மணி மறுநாள் தான் அப்படின்னு சில வியாதிகளுக்கு சொல்லுவாங்க. இப்போ மரண அவஸ்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கடைசி நிலைமையில் இருக்கிற அந்த மகளுக்காக ஆண்டவர் பாத்துல வந்து கேட்கிறாரு. ஆனா இடையில இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா 22ஆம் வசனத்துல ஆரம்பிக்குது. ஆனா இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுது. அங்க ஆண்டவர் போய் கொண்டிருக்கும் போது எதிர்க்க ஒரு பெண் வராங்க. அந்த பெண் 12 வருஷம் பாடுகள்ல கஷ்டப்படுற ஒரு பெண் ஆண்டவரை வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற, அதை வச்சு ஆண்டவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு சீச்சர்களுக்கு ஒரு பாடம் எடுத்துட்டு போறதுக்குள்ள அங்கிருந்து வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 35ஆம் வசனத்துல, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை? இறந்துட்ட பிறகு எதுக்கு டாக்டரு இல்லையா? டாக்டருக்கு கூப்பிட போறாங்க அப்படின்னா, இறந்துட்டாங்க என்னத்துக்கு டாக்டரு, அனுப்பிடு, இதுதான் அர்த்தம். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன சொல்றாரு? 36ஆம் வசனம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நிலைமைகள் தலைகீழாய் மாறி இருக்கலாம், அதை சரியாக மாற்ற இயேசு வல்லவர் என்பதை அறிந்து நாம் பயப்படாது இருக்க வேண்டும். நம்முடைய நிலைமைகள் தலைக்கீழா மாறிக்கலாம், முற்றும் எதிர்ப்பதமாய். இப்ப இதை விட நமக்கு வர்ணிக்க எதுவுமே கிடையாது. உயிரோடு இருக்கிற பிள்ளை செத்து போயிட்டான், இனிமேல் என்னத்துக்கு சொல்லுங்கம்மா? இந்த வேலைலாம் அந்த வேலை, இந்த ஆட்டோலன்னா இந்த ஆட்டோ, இந்த பஸ் இல்லைன்னா இந்த ஃபிளைட் இல்லைன்னா அடுத்த ஃபிளைட்டுலாம் சில இழப்புகள் தான். ஆனால் உயிர் போயிட்ட பிறகு அதுக்கு மாற்று உயிர் எங்க இருக்கு? அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய மூளை அறிவுக்கு முடிஞ்சிடுச்சு, எல்லாமே தலைகீழ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைத்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. ஒரு கணவன் மனைவியா இருக்கவங்க சர்ச்சில் ஒருத்தன் அவ்வளவுதான் வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ண சொல்ல, ஆண்டவரே குடும்பமா சர்ச்சுக்கு வரணும். அந்த அம்மா ஆர்சி, அவங்க வேற போறாங்க, இவர் இங்க வாசிக்க வரனால இங்க வந்த இல்லவே இல்லை. ஆனா இப்போ தேவன் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். முடியாது, இது அப்ளை பண்ணிடலாம், முடியாது, இவ்வளவுதான் இல்லை. நம்முடைய வேதம் சொல்கிறது, தலைகீழான நிலைமையை, அது பிசாசால் மாற்றப்பட்டதா இயற்கையை மாற்றப்பட்டதா அதெல்லாம் தெரியாது, நம்முடைய தலைகீழான நிலைமையை சரியாக மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறியும் பொழுது, விசுவாசிக்கும் போது வேதம் சொல்கிறது பயப்படாதே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதத்தில் இந்த காலை நேரத்தில் முதல் தேதியில வந்திருக்க நாம எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இனிமேல ஜெபிச்சு வேஸ்ட், இனிமேல அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு, என்னங்க எப்படிங்க இருக்காரு வீட்டுக்காருன்னா சொல்லுவாங்க, அவர் எங்கங்க அதே நிலைமை தாங்க, பிள்ளைங்க எப்படி, அதெல்லாம் எங்கங்க. நம்ம ஜெபத்தை கேட்டு எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பிள்ளைங்க வருதுங்க சர்ச்சில், வாலி பிள்ளைங்க, என் குழந்தை வர மாட்டேங்குது, எத்தனையோ பேர். சில இடத்துல அப்படியே உலகத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கிணத்துல போட்ட கல்லுன்னுவாங்க, உள்ள போனால் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான்னு சொல்லி. கிணத்துல போட்ட கல் இல்லை, தண்ணியில் விழுந்த இரும்பு கோடாரையும் மிதக்க வைக்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. சரிங்களா? சயின்ஸு இயற்கை விதிகளை மாற்ற தேவனால முடியும். எவ்வளவுதான் தலைகீழா நிலைமை மாறி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் விசுவாசிப்போம். வேதம் சொல்கிறது பயப்படாதே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்ற? பயப்பட, விசுவாசம் தான் சொல்றேன், நான் உனக்கு செய்வேன், நீ என்ன விசுவாசி. இதுதான் ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு செய்வேன் விசுவாசி. பாஸ்டர் ஓன் அவர் செய்ய அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு செத்த பிணம் அல்ல,
நம்ம உதவி செய்யக்கூடிய கர்த்தர்னு சொல்றார். ஏதோ ஒரு சவம் நம்ம பக்கத்துல இல்லை, ஒரு பிணம் அல்ல நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அவர் மனுஷன் கூட சொல்லல, ஒரு பிணம் சொல்றாரு. ஒரு பிணம் அல்ல நம்ம பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது, உயிரோடு இருக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்ப நாம விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல சிறு பெண் எழுந்து நடந்தால் உயிர் மட்டுமல்ல நடக்க வைத்தார். இல்லையா சொல்றீங்களா? அது ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, சரிங்களா? கோமால இருக்கும் கூட உயிர் இருக்கு இல்லையா? எத்தனையோ பேர்கள் படுக்கையிலே இருக்காங்க. இல்ல, நம்முடைய தேவன் உயிரையும் கொடுக்கிறாரு, நடக்கவும் வைக்கிறார். இது யாருக்கு எப்படி தேவையோ அந்த வார்த்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகள் ரட்சிப்பு மட்டும் இல்ல, ஊழியத்துக்கு பயன்படுத்த வல்லவராக இருப்பார். எத்தனை கணவன்மார்களை மனைவி அந்த அளவுக்கு அடிச்சு நாசப்படுத்தின கணவன்மார்களை நீ ஊழியக்காரல கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் உயிர் கொடுத்துட்டு போறவர் இல்ல, அவர் எழுந்து நடக்க வைக்கிற ஆண்டவர். அப்ப நம்முடைய தேவன் இங்கே பயப்படாதே என்று சொல்கிறார். தலைக்கீழான காரியம் என்ன காரியம் இருந்தாலும் சரி. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 17-19 வசனம் இருக்கிறது. அங்கே ஆகாருக்கு அன்றைக்கு தண்ணீர் தேவைப்பட்டது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்றைக்கு நாம் உயிர் வாழ என்ன தேவைப்படுது அவருக்கு தெரியும். அன்றைக்கு அந்த எவீரின் மகளுக்கு உயிர் தேவைப்பட்டது. இன்னைக்கு நம்ம உயிர் வாழ என்ன தேவை? ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயமா இருக்கலாம். இது நடக்கும் போது நமக்குள்ள ஒரு உயிர் வருது இல்லையா? நீண்ட நாட்கள் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல. ஜீவ விருட்சம் யாராவது பார்த்தோமா? நம்ம பார்த்தது இல்லை இல்லையா? அப்ப நம்ம உயிரே திரும்பி வந்தது போல இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ ஜீல் மேல இருந்து ஒரு குழந்தை டப்புன்னு அந்த வளர குழந்தைங்க ஒரு சின்ன வித்தைகள் காட்டும் போது நமக்கு ஒன்றும் இல்லைன்னா நமக்கு என்ன இருக்கு சொல்றோம் இல்லையா? வர்ணிக்கிறோம். அது அப்பா உயிரே போயிட்டு வந்தா மாதிரி இருக்குன்றோம். பைபிள் சொல்லுதுங்க, எழுத்தின் பிரகாரமாகவே ஆகாரின் மகனுக்கு கர்த்தர் உயிரை கொடுத்தார். என்ன தேவை, எது நமக்கு கொடுத்தால் நமக்கு அந்த புத்துணர்ச்சி வரும், அது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எதை நினைக்கிறோமோ அதை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனா நிலைமை தலைக்கீழா இருந்தது இல்லையா? வனாந்திரத்துல கிட்டத்தட்ட 13-14 வயசு பையன் அவன் இஸ்மாயில். சாதாரண சின்ன கை குழந்தை கிடையாது, அவ்வளோ பெரிய பையன். அப்பா கொடுத்தது எதுவுமே இல்லை, கணவனால் துரத்து விடப்பட்டா, ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த நேரத்துல தேவன் அந்த உயிரை திரும்ப கொடுத்தார். எதை ஒன்னு கொடுத்தாரு, அதன் மூலம் அந்த உயிர் வந்தது. இந்த மாதத்துல உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எதை கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி வரும், உயிர் வரும், பலன் வரும், இழந்த அந்த ஒரு பலனை பெறுவோம் என்று நினைக்கிறாரோ கர்த்தர், அதை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல அங்க உயர்வுக்காக போராடுகிறார். உயிர் மட்டும் இல்ல, உயர்வு. மனுஷனுக்கு ரெண்டுமே தேவை. உயிரோடு இருந்த மட்டும் என்ன பிரயோஜனம் இல்லையா? உயர்வு தேவையாச்சே. படிப்புக்கேற்ற வேலை வேணும், வேலைக்கேற்ற சம்பளம் வேணும், குடும்ப பொறுப்புகளில் அந்தந்த காலகட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும். அப்போதான் அவனுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் வாழ்க்கையில. அப்போ இங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, அவனுக்கு கேடகமும் மகா பெரிய பலனா இருக்கிற பலன் இல்லையா? ரிவார்டு, பலன், வெகுமதியா இருக்கிறேன். ஆனா 14 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டார். சோதோம் ராஜா கொண்டு வந்து கொடுக்குற அத்தனை பொருளையும் வேண்டான்னு சொல்லிட்டார் ஆபிரகாம். வசனம் பேசிட்டார் அந்த டைம்ல, கர்த்தர் தான் சொல்லி எடுத்துன்னு போட்டாரு, வரமாட்டேன்ட்டாரு. ஆனா இப்போ யோசிக்கும் போது மனுஷிகமா என்ன ஆகும்? சில இடத்துல நம்ம ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்துருவோம், ஆண்டவருக்காக நம்ம பொருத்தனை பண்ணிடுவோம், ஆண்டவருக்காக வாழ நமக்கு ஆசை வந்துடும், சொல்லிடுவோம். ஆனா வாழ முடியுமா? உள்ளுக்குள்ள மனுஷத்துல ஏதோ வந்திருக்கும் ஆபிரகாம், நமக்கு தெரியல. அது என்னுடைய கருத்து. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, வீரமா பேசிட்டு வந்தல்ல, நீ பேசல, நான் தான் உன்னை பேச வச்சேன், பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், பாதுகாப்பா இருக்கிறேன், நான் உனக்கு பலனுமா இருக்கிறேன். சோதோமின் ராஜாவின் பிசாசின் மூலமாய் வந்த ஆசீர்வாதங்களை வேணான்னு சொல்லிட்டு வந்த நானே உனக்கு பலனா இருக்கிறேன்னு சொன்னார். வரலையா சொல்றீங்களா? அப்ப வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நமக்கு உயிர் மட்டும் தருகிறவர் அல்ல, உயர்வையும் தருகிறவர், நம் தேவைகளையும் சந்திக்கிறவர். ஆகவே என்ன தலைக்கீழா இருந்தாலும் சரி, கவனிக்கிறீங்களா, அதை சரி செய்து தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம். மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம். ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? நேரம் நமக்கு இல்லை,
இந்த சம்பவம் நமக்கு தெரியும், ஏற்கனவே வேதத்தை அறிந்தவரெல்லாம் வந்திருக்கீங்க. ஆனால் இங்கே எலியா அந்த பஞ்ச காலத்தில் அந்த அந்த பஞ்சகாலம் ஆரம்பித்த நேரம், அதுக்கு பிறகு நீண்ட காலம் இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் எலியா வீட்டுக்கு போய் தண்ணி கேட்குறாரு. தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது சொல்கிற ஒரு வார்த்தை தான் அந்த அம்மா சொல்லுது, எலியாவை பார்த்து பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படும், முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடை பண்ணி கொண்டு வா. அவன் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 11ஆம் வசனத்தில் கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா. முதல்ல தண்ணீர் கேட்குறாரு, அதை தண்ணீர் கொண்டு வர வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது உடனே என்ன பண்ணுறது, ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். கொஞ்சம் இடம் கொடுத்தா ஆமாம் முழுசாக வந்து நின்று நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவான். அப்படி அந்த அம்மா நினைக்கல. தண்ணி கேட்டாரு, தண்ணியே பஞ்சம். அப்போ தண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம், சாப்பாடு வரை கேட்குறாரு. எலியாவுக்கு தெரியாதா? ஆனால் இங்கே கர்த்தர் நடத்துகிற விதம். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது, அப்போ ஒரு பெரிய ஒரு புலம்பி ஒரு வசனம் இல்லையா, அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் சாகலான் இருக்கணும். விரக்தியில் பேசுது, சாப்பிட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்ல விரக்தியில் அந்த அம்மா பேசுது. ஆனால் அங்கே அப்போ தான் அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையை விட முதல்ல எனக்கு ஒரு சிறிய உணவை ஆயத்தப்படுத்திட்டு வா, அதற்கு பிறகு உனக்கும் உன் பிள்ளைக்கும் செய்யலான்னு சொல்கிறார். ஆனால் அதன் பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அங்கே 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. மூன்றாவதாக நான் சொன்னேன், தேவனோடு ஐக்கியம் குறையும் போது பயம் ஏற்படுகிறது. கர்த்தருடைய அதான் தலைகீழாய் நிலைமைகள் மாற்றப்பட்டிருப்பதனால் பயம் வருகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நம்முடைய நற்செயல்களுக்கு தேவன் பலன் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது பயம் வேண்டாம். தேவன் நம் நிலைமைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார், பயம் வேண்டாம். மூன்றாவது, நம்முடைய நல்ல செயல்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறவர், ஆகவே பயம் வேண்டாம். அப்போ என்ன நல்ல செயல் யோசித்து பாருங்க. அடுத்த வேலை அதுதான். 2 காசு போட்ட விதவை ஆண்டவர் புகழ்ந்தார். அந்த மகிட்ட இருந்ததே அந்த கொஞ்சம் மாவு தான். இப்போ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த, எலியாவுக்கு முதலிடம் கொடுத்த அந்த பெண்ணை, அந்த நற்கிரியையை தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்க நல்ல கிரியைகளை செய்வதனால் சோர்ந்து போகலாம். பைபிளே சொல்லுது, நற்கிரியைகளை செய்வதில் சோர்ந்து போகலாம். அப்ப நற்கிரியை செய்யும்போது என்ன வரும்? சோர்வு வரும். நன்மை பெற்றவர்கள் தூஷிப்பார்கள், நன்மை பெற்றவர்கள் நன்றி மறப்பார்கள். ஒரு எதிரி நம்மை தூஷிப்பதை விட நன்மை பெற்றவர்கள் தூஷிக்கும் போது ரொம்ப நமக்கு கூடுதலாக நமக்கு அது ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்கும், ஒரு வலியை கொடுக்கும். அப்போ தீர்மானம் எடுப்போம். சில நேரத்தில் கொஞ்ச நேரமாக யோசிப்போம் இல்லையா, இனிமேல் இந்த வேலையே வேணாம், நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு பார்ப்போம். நம்ம கொஞ்ச நாள் யோசிப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, நம்முடைய நற்கிரியைகளுக்கு பலன் உண்டு, ஆகவே நாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த நற்கிரியை செய்தாலும் சரி, அதில் நமக்கு ஒரு பலனை தேவன் வைத்திருக்கார். நான் சர்ச்சில் சொல்லியிருக்கேன், ஒரு கணவனும் மனைவியும். ஒரு கணவன் கொடுங்கூரில் இருக்காரு, வீட்டுக்காக உங்களை அப்படி செய்ய சொல்லலை, உதாரணத்துக்காக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஆண்டவர் செய்ய சொல்கிறாரோ அதில் நீங்கள் இருங்க. பிஎஃப்ல பணம் எடுத்து ஒரு லேண்டுக்காக வாங்கிறதுக்காக அவர் வச்சிருக்காரு, நைட்டு வாங்கி வந்து வச்சிருக்காரு. கர்த்தர் பேசுகிறாரு, இந்த பணத்தை உன் சபை கட்டுவதுக்கு கொடுன்னு சொல்லி. சபை கட்டுவதற்கு இன்னைக்கு அந்த சபையெல்லாம் பெருசாகிடுச்சு எல்லாம். ஆனால் இது சொல்றது ஒரு 20 வருஷம் இருக்கும், சுமார் 15-20 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் அந்த சபையை கட்டுவதற்கு பாஸ்டரால் சொல்லக்கூட, ஜனங்கிட்ட சொல்லக்கூட இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன நிலைமையில் இருந்த ஒரு சபை, டொனேஷன் கொடுக்குன்னு கேட்கக்கூடிய நிலைமையிலே அந்த சபையில் அப்போ தான் ஆரம்பித்து வளர ஒரு சபை. ஆனால் இந்த சகோதரர்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஐயா கிட்ட. இப்போ அவரு யோசிக்கிறார், ஆண்டவரே பேசுறது நீங்கன்னா என் மனைவி கிட்டையும் பேசுங்க, ஏன்னா அது குடும்ப விஷயம் இல்லையா, மனைவி கிட்டே பேசுங்க. நான் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறேன்னா அதாவது நீங்கள் தான் பேசுகிறீங்களா? காலையில் 2 பேரும் இவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த மாதிரி டீச்சர் இருக்காங்க, வீட்டை பூட்டி கிளம்புறாங்க, பைக்கில் ஏறி உட்காரமா நம்ம சொன்னாங்க, ஒரு விஷயம், நம்ம பேர் பணம் வாங்கி வச்சுட்டீங்களே, எங்கள் வீட்டில் தான் இருக்குது, அதை நம்ம லேண்டு வாங்க வேண்டாம், பாஸ்டருக்கு டொனேஷன் சர்ச்சுக்காக கொடுத்துடலாம். அப்போ தான் அவர் சொன்னாராம், நைட்டு என்னோட கர்த்தர் பேசுகிறார், உன்னோட பேசணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறேன். யோசிச்சு பாருங்க, பிஎஃப்லேருந்து ஒரு பணம் எடுக்கிறாங்கன்னா பரம்பரை சொத்து கிடையாது இல்லையா, இவங்களுடைய உழைப்பின் பலன், அதை வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப காலம் பொறுத்து தான் சபை கட்டான்னு வச்சுங்க, உடனே அந்த பணத்தை வச்சு சபை கட்ட முடியாது.
ஆனா இவர்கள் ஒரு இடத்துல ஒரு லேண்ட் வாங்கினாங்க, மாதவரத்துல வீடு கட்டினாங்க. அந்த வீடு பிள்ளைகள் வளரும் போது அடுத்த சில வருஷங்கள்லயே அந்த வீட்டை வித்து பைபாஸ்ல ஒரு வீடு வாங்கினாங்க. அந்த அந்த ஏரியாவிலேயே இன்றைக்கு எல்லா கடமைகளையும் முடித்து சந்தோஷமா இருக்காங்க ஊழியம் செஞ்சுட்டு. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நற்கிரியைகளுக்கு தேவன் பலன் தர வல்லவராய் இருக்கிறார். அதனால் நம்முடைய குணாதிசயங்களை என்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டாம். உலகம் நம்மை எப்படி நடத்துதோ, எப்படி பதில், அது நமக்கு தேவையில்லை. யார் நமக்கு தேங்க்ஸ் சொல்றாங்கன்னு தேவையில்லை, யார் நம்ம வச்சு போகிறாங்கன்னு தேவையில்லை. அவர் அவருக்கு அளிக்கும் பலனோடு அவர் வருகிறார். அதற்கு முன்பாகவும் இந்த உலகத்திலே எதை விதைக்கிறோமோ அந்த நன்மைகளை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சில நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை கடினமா இருக்கும். அந்த அந்த இறக்கமில்லாத ஒருத்தனுக்கு போய் இடம் கொடுத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். எலியாவை குறிச்சு அந்த அம்மா நினைக்கல, எப்படி எடுத்துன்னு கொடுத்தாங்களோ ஆனா செஞ்சிட்டாங்க. சில நேரத்தில் கஷ்டப்பட்டு படிச்சா கூட, அடி உத வாங்கி படிச்சா கூட நாளைக்கு அதோடைய பலன் அனுபவிக்கிறது போல பிடிக்கலனாலும் கீழ்ப்படிவோம், நற்கிரியைகளை செய்வோம். தேவன் நல்ல பலன்களை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டாம். அப்போ ஏதாவது இழந்திருக்கலாம், உங்களுடைய பலன்கள் பிடித்து வைக்கப்படலாம், அல்லது உங்களுடைய முயற்சிகள் வேறு ஒருவர் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேற்று கூட ஒரு 6-7 வருஷம் அது ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சு, அந்த சகோதரர் பேசும்போது சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு சொல்றாரு, ஒரு 20 பேர் அந்த சபையிலேருந்து போயிட்டாங்க. அங்க இருக்கிற ஒரே ஒரு அம்மாவால, அந்த சர்ச்சில் இருக்க ஒரு அம்மாவால 20 பேர். வளர்ற சபை, சின்ன இடம், அந்த 20 பேர் அந்த சபையிலேருந்து எனக்கு தெரிஞ்சது சொல்றாங்க. அப்போ எனக்கு தெரியாத நபர்கள் எவ்வளவு பேர் போயிருப்பாங்க? அந்த ஒரு பெண்ணால அவ்வளவு பேர் போயிருக்காங்க. யோசிப்பாரு. நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன், ஒருபோதும் இவருடைய பலனை வேறொரு அறுக்க கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். அதுக்கு மேல தேவன் தர வல்லவராக இருக்கிறார். பெரிய விஷயங்க ஒரு ஆத்மா நடத்தி பார்த்தாதான் நமக்கு தெரியும் அதோடைய வழி என்ன, அதோடைய காரியம் என்னன்னு சொல்லி. அப்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய நற்செயல்களுக்கு பலன் உண்டு, ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு 16:27 சொல்றாரு, அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார் என்று சொல்ல வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்பட வேண்டாம்? வேதம் சொல்கிறது, நாம் விசேஷித்தவர்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மனசுக்குள்ள இருக்கட்டும், நல்ல எண்ணத்தை கொண்டு வரும். நாம விசேஷித்தவர்கள். நாம சொல்லல, நானே என்ன நான் விசேஷித்தவன் சொன்னா அது பெருமை. ஆண்டவர் சொல்றார். குழந்தை நம்ம கொஞ்சம் இல்லையா, என் செல்லம் தங்கம் இது அதுன்னு சொல்லி அந்த குழந்தைய கேட்குது இல்லை இல்லையா? பெற்றோர் வைத்திருக்க அந்த அன்பு. எந்த பெற்றோரும் பிள்ளைகளை மட்டமா பார்க்க மாட்டாங்க, தன்னை விட அதிகமா பார்ப்பாங்க. தேவன் நம்மை பார்த்து சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். யாரை பார்த்து? அவருடைய வார்த்தையை நம்புறவர்களை பார்த்து. அப்ப அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது நாம பயத்தை மேற்கொள்ள முடியும். அவரை விசுவாசிக்கும் பொழுது, நிலைமை எவ்வளவு தலைக்கீழா போயிருந்தாலும் அவரை விசுவாசிக்கும் பொழுது பயத்தை மேற்கொள்ள முடியும். நம்முடைய நற்கிரியைகளை நாம் தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது நாம் பயத்தை மேற்கொள்வோம். நம் தேவையில்லை தேவன் சந்திப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், ஆண்டவர் சமத்துல ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சத்தத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் சொல்றார், நம்மளை பார்த்து விசேஷித்தவர். யார் என்ன சொன்னா என்ன? அவர் சொல்றார், நாம் விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்தவர்கள், நாம் விசேஷித்தவர்கள். நாம் வேலை செய்யும் ஸ்தலத்திலேயோ சமுதாயத்திலேயோ நம்மளுடைய பெரியாட்கள் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்மை பார்த்து நாம் விசேஷித்தவர்கள். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பாஸ்டருக்காக சேர்ந்து ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோமா?
தேவரே உம்முடைய கரத்தில் இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேய்ப்பர் ஐயாக்காக ஜெபிக்கிறோம், தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீர் இம்மட்டும் அவர் கொடுத்த சுகத்துக்காக, தெளிவுக்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக, ஆரோக்கியத்துக்காக, நம்பிக்கைக்காக, தைரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேற்று பார்க்கும்போது கர்த்தாவே 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட முக மலர்ச்சி கொடுத்திருந்தீரப்பா. ஆண்டவரே, அவர்கள் சிரிக்க உதவி செய்திருப்பா. தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஐயாவுக்கு பரிபூர்ண சுகம் தாங்க. ஆண்டவரே, அவர் இந்த மாசம் வரணும்னு சொல்றாருப்பா. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுத்து வருகிற நாட்களில் நீர் சித்தமான நாள் இல்லை கர்த்தாவே, அவரை கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. தேவரீர் கர்த்தா உயிர் தருகிறது மட்டுமல்ல, நீர் ஆண்டவரை நடக்க வைத்தோர் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அவருக்கு நல்ல பரிபூர்ண சுகம் தந்து, பலன் தந்து, ஆண்டவரே கர்த்தாவே, அடுத்த ஆண்டவரை அவர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை நிறைவேற்ற கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஆசீர்வதிங்க. அருமையான ஆண்டவரே, தம்பி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். மகனை ஆசீர்வதியும். பிரயாணங்களை கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. சபை மக்கள் ரத்தத்தூள் வைங்க. ஆண்டவரே, பரம மேய்ப்பனாய் கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எந்த விதமான காரியங்களும் தேவையற்ற பேச்சுகளும் உள்ளே வராதபடிக்கு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே மேய்ப்பனை சுகத்துக்காக ஜெபித்து ஆண்டவரே அவர் மூலமாய் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் நடத்தப்பட அர்ப்பணிக்க கிருபை தருவனுமா ஜெபிக்கிறோம். சபை விசுவாசிகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ரத்தத்தூள் வைப்பீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வு மறவாதே. ஆமென்.